கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து உங்களுக்காக செபிக்க போகிறேன். வேத புஸ்தகத்தை சங்கீதம் எழுதின புஸ்தகம் 37 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். சாம் சாப்டர் 37 verse 5. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் போது உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வேன்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு மாறாத தேவன். இந்த வானத்திய பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேன். ஒருவேளை நீண்ட நாட்களாக அநேக காரியத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கீங்களா? இந்த காரியங்கள் வாய்க்காமல் தடியாக இருக்குது. ஒருவேளை திருமண காரியம் தடியாக இருக்குதா? உங்கள் பிஸ்னஸ் காரியங்கள் தடியாக இருக்குதா? இல்லை வீடு வாங்கணும், சைடு வாங்கணும், எந்த காரியம் தடியாக இருக்குதோ ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறா, நான் உன் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுவேன். ஆமே. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே இந்த நாளில் கூட நீங்கள் எந்த காரியத்தை செய்ய போகிறீங்களோ ஏசப்பாவுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஏசப்பாவுடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசிங்க. ஏசப்பா நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, என் காரியங்களை நீங்கள் வாய்க்க செய்யுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஏசப்பா நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. இந்த நாளில் நீங்கள் எந்த காரியத்தை செய்ய போகிறீங்களோ அது சுயமாக செய்யாதபடி, மாம்சத்தில் செயல்படாதபடி, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு பலன் இருக்குன்னு நீங்கள் செய்யாதபடி உங்கள் வழிகள், உங்கள் காரியங்கள், உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை ஏசப்பாவுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவரே நீங்கள் நம்பி இருக்கும் போது ஏசப்பா சொல்கிற உங்கள் காரியங்களை நான் வாய்க்க செய்வேன்று வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? இந்த நாளில் எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், எந்த காரியத்தை ஏசப்பா செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து உங்கள் காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் காரியங்களை வாய்க்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கவர். நீ வாக்கு மாறாத தேவனப்பா. இந்த வேலை கூட என் ஜனங்கள் எந்தெந்த காரியங்கள் வாய்க்காதபடிக்கு தடையாக இருக்கிறது கலங்கி கொண்டு இருக்காங்களோ இந்த நாளில் என் தேவன் ஒரு அற்புதம் செய்வீராக. அவங்க வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்காங்கப்பா, உண்மையே நம்பியிருக்காங்கப்பா. காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். எந்தெந்த காரியங்கள் வாய்க்காதபடிக்கு தடையாக இருக்குதோ எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குவீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் செயலேற்று போபடியாக ஜெபிக்கிறப்பா. என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து காரியங்களை வாய்க்க செய்தப்பா, உம்முடைய நாமத்தை நீங்கள் மையப்படுத்த போதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையுமா கொண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.